ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்டோட அனிமோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அனிமோட இதுக்கு மேலே வர போகிற எபிசோட்ஸ்லாம் நல்லாவே புரியும். சரி ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நார்த்தவன் நடிக்க தேவையில்ல, டேரெக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோடில் லாஸ்ட்டில் ஹீரோ எதிர்க்க 3 ட்ரூ கார்ட் ரிலீமை சேர்ந்தவங்க வந்திருப்பாங்க. ஹீரோ எப்படி அவங்க எல்லாமே ட்ரிக் பண்ணி கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே ரொம்ப நாளாக ஒருத்தன் பாதுகாத்து வச்சிருந்தா புத்தா ஃப்ரூட்டையும் ஹீரோ அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ரொம்ப ஆசைப்பட்ட போல இதோட ஸ்டார்டிங்ஸ் இல்லை கவலைப்படாத ஒரு சிலரை கொண்டாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்காங்க, அவங்கள போய் பிடிங்க அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துகிட்டு இருக்க. சடனாக மேலே கிரியேட் ஆன அந்த எனர்ஜி கீழே இருக்கிற எல்லாருமே ஒரே நொடியில் கொண்டு தள்ள ஆரம்பிக்குது. வந்திருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பீப்புள் வேற யாரும் இல்லை, ரீனா கிளானை சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரீனா சொன்னாங்கல்ல, உங்களோட ஆன்செஸ்டர் ரெக்கவர் ஆனால் கண்டிப்பாக உங்களால் தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு. அந்த ஆன்செஸ்டர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சின்ன பொண்ணு பரவாயில்ல, நீ இந்த போராட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. ரீனாவும் முன்னோக்கி போயிட்டு இருக்க. ஹீரோ என்ன யோசிச்சானு தெரியல, சடனா நில்லு அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்துறான். இந்த இடத்துக்குள்ள உங்களோட ஆன்செஸ்டரே வந்திருக்காருன்னா இதுல வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு ஆப்போனன்ட் கார்டும் வரலாம், அவசரப்பட்டு முன்னாடி போனா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துக்குள்ள எங்களோட இடத்தை சேர்ந்தவங்களே அட்டாக் பண்ற அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சாடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வார் கிளானை சேர்ந்த ஒரு வார் எம்பரர் வந்து இறங்குறா. கீழ இருக்கிற எல்லாருமே லார்ட் அப்படின்ற மாதிரி மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறானுங்க. இவங்க இருக்கிற இந்த ரிலிமோட பேரு டிசப்பாயின்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட தமிழ் மீனிங் ஏமாற்றம் அப்படிங்கிறது தான். ரெண்டு பேருமே ஒருத்தவங்களை முறைச்சிக்கிட்டு இருக்க. ரீனாவும் புராணத்துல சொன்ன மாதிரி அந்த வார் கிளான்ல இன்னமும் ஒரு வார் எம்பரர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இதுக்கு மேலதான் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் இடத்துல இருக்கிற ரெண்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கானவங்க, இதனால எந்த அளவுக்கு விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஆன்சிஸ்டரும் நீ தவறான முறைகளை கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதை நீ மறந்துட்டியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மனுஷன் பிறக்கிறது எதுக்காக, கல்டிவேட் பண்றதுக்காக. அவன் தவறான முறையில கல்டிவேட் பண்றான், சரியான முறையில கல்டிவேட் பண்றான். ஆக மொத்தம் அவனோட முறை அவனுக்கு கல்டிவேஷனுங்கிறத பண்ணி பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரோட முறைகளும் வேற வேற, மெத்தட்ஸும் வேற வேற, அது மட்டும் இல்ல ரெண்டு பேரோட ஐடியாஸும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஃபைட் பண்ணி பாத்துருவோமே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்ட்டு, இதுதான் ஒரே வழின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது சாரி அதெல்லாம் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்களோட சவுண்ட் வேவ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனாலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரியர்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா இடமும் இவங்க பேசுற அந்த வார்த்தைக்காகவே நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் இந்த வாய்ட் சமவெளியை சுத்தியுமே ஒரு பெரிய தடுப்பு கவசம் இருக்குன்றத நானே பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவங்களோட வாயில இருந்து வரக்கூடிய அந்த ஒலிகளால இதுங்க எல்லாமே உடையிற அளவுக்கு இருக்கா. இதுதான் இந்த பவர்ஃபுல்லான உலகத்தோட உண்மையான வலிமையா. மில்லியன் கணக்கான நாட்கள்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. உன்னோட மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல அழிய போறது நிச்சயமாயிடுச்சு. நம்ம ரெண்டு பேரோட டேலண்ட் வேற வேற மாதிரின்னு சொன்னல, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. இதுல ரெண்டு பேர்ல யாரு நல்லபடியா கத்துக்கிட்டு ட்ரெயின் ஆகுறான்றத பார்த்து இந்த இடத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரோட புரிதல் யாரு இன்க்ரீஸ் ஆகுறதுன்றத எனக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலும் அதை பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உனக்கு அந்த அளவுக்கு ஆசையா இருக்கான், சரி அப்ப நான் வெளி உலகத்துல போய் சண்டை போடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, இவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ உடஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது. கிளான சேர்ந்தவங்க அட்டாக் பண்றதுக்காக போக எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க, அவங்கள ஒருத்தங்க கூட உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த சமவெளியும் அவங்களுக்கும் ரொம்பவே ஷார்ட்டான தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்ட உடனே அவங்களோட கிளான்ல இருந்து எல்லாருமே பேக்கப்புக்காக வந்துட்டாங்க. ரீனாவோட கிளான் பக்கம் ஆளுங்களா ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, இவனுங்களும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. வார் கிளான சார்ந்தவன்ல ஒரு ஸ்ட்ராங்கான மாஸ்டர் காமிக்கிறாங்க. அவன் மேல எந்த ஒரு அட்டாக்கும் பண்ணல. அவனால தான் இந்த இடத்துல ஆப்போனன்ட்ல பயங்கரமா டேமேஜ் எல்லாம் பட ஆரம்பிக்குது. சண்டை அந்த மாதிரி இந்த இடத்துல வெறித்தனமா போய்கிட்டு இருக்கு. அதுல டேமேஜ் எல்லாமே ரீனா கிளான சேர்ந்தவங்களுக்கு தான் ஓவர் டேமேஜா இருக்கு. சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க ரீனா கிளான சேர்ந்தவங்க தான் விழுந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்களோட மக்கள் தான் அடிப்படுறாங்கன்றத பாத்துக்கிட்டு இருக்க. ரீனாக்கும் சுத்தமா முடியல. இந்த இடத்துல எல்லாமே என்னோட மக்கள் தான் விழுந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பயங்கரமா கோபத்தோட நின்னுகிட்டு அவங்க அட்டாக் பண்றதுக்காக முன்னாடி வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் இதை தடையிடாது, இது எல்லாமே விதியால விதிக்கப்பட்டது, கண்டிப்பா இந்த இடத்துல போராடியே ஆகணும்ன்றது கட்டாயத்தால உருவாக்கப்பட்டது. நீ இருந்தா மட்டும்தான் உன்னோட கிளானை திரும்பியும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ரீனா கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீனா அந்த இடத்துல பயங்கர தயக்கத்தோட நின்னுக்கிட்டு இருக்க. ரீனாவே அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து ரீனாவை கூப்பிட்டு கிளம்ப பயங்கர வேகத்துல எல்லா நாய்களும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களை இந்த இடத்துல இருந்து தப்பிக்க விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாருமே யாரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து பயங்கர வேகத்துல அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ரீனா அந்த இடத்துல இருந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கிளம்புறாங்க. ரீனாவும் வெனரபிள் ரிலீம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. உங்களோட மிரர் அந்த இடத்துல யூஸ் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களோட மிரர்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாருமே கீழே இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ரீனாவோட மிரரோட எனர்ஜி என்னட்டு தான் முழுசாலாம் காமிக்கல, அப்படியே இந்த சைடுல ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எல்லாருமே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு அந்த இடத்துல டபுள் ஸ்வாட் கிடைக்க அதுல ட்வின் பிளேட் அட்டாக் யூஸ் பண்ணிட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்கிட்டு வழியா ஹீரோவை சுத்தி எவனுமே இல்லாத அளவுக்கு ஹீரோ மொத்த பரியுமா அடிச்சு போட்டுற. திரும்பவும் அந்த இடத்துல பயங்கரமா மேகமூட்டங்கள்லாம் உருவாக்க ஆரம்பிக்குது. டே சைடுல ஏதோ ஒரு எனர்ஜி வேவ் மாதிரி காமிக்கிறாங்க. கீழே இருக்கிற எல்லாத்தையுமே மேல அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு காட் லெவல் ட்ரெஷர் அப்படின்ற மாதிரி ஹீரோ சைடுல பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெஷர் ரீனாவுக்கு மேலதான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெஷர் ரீனாவை உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ரீனாவை காப்பாத்துறதுக்காக கீழே தடுமாடிக்கிட்டு இருக்கு. ரீனாவாலையும் சமாளிக்க முடியாது. அந்த இடத்துல மேல நோக்கி இழுக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ கீழே இருந்து ஒரே ஜம்ப் அவங்களோட கையை டச் பண்ற மாதிரி போயிடுறான். திரும்பவும் மேல காட் லெவல் ட்ரெஷர் யூஸ் பண்ணி அந்த நாய் ஹீரோவை அட்டாக் பண்ணி ஹீரோவை கீழே தள்ளி விட்டுறான். ஹீரோ அந்த அட்டாக் எந்த அளவுக்கு டேமேஜும் பண்ணலாம், இருந்தாலும் ஹீரோ பயங்கரமா கீழே தள்ளி விட்டது. ரீனா அது கிட்ட போயிட ஹீரோ இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுன்ட்டு அவனோட அந்த ஸ்பீரை எடுத்து கேதர் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. போன வேகத்துக்கு அவனோட நெஞ்சை கிழிச்சு விட்டது அந்த இடத்துக்குள்ள. அப்படியே அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி ஏற்பட்டுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த வேவ் எனர்ஜி உள்ள ரீனாவை இழுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஹீரோக்கு ஒரு கோல்டன் கலர் ட்ரெஷர் கிடைச்சிருக்குல்ல யுவாண்டியன் பிளேஸ்ல, அதை யூஸ் பண்ணி ஹீரோவும் மேல தூக்கி விசில் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஜாடி ஓப்பன்ல இருக்கிறதுனால தானே இவ்வளவும் பண்ணுதுன்னு ஹீரோவும் அந்த ஜாடியை க்ளோஸ் பண்ணி விட்டு அந்த ஜாடியும் கீழே விழுகுது. ரீனாவும் கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. சடனா போன ஹீரோவும் ரீனாவை பிடிச்சிட பயங்கரமான ஒரு பேக்ரவுண்டோட ரீனாவும் ஹீரோவை பயங்கர ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு சின்ன ஸ்மைலோடவே அந்த இடத்துல இருந்து ரீனாவை கீழே இறக்கி விட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து ஹீரோ ஃபைட்டே பண்ணிட்டு இருக்கிறதுனாலயா இல்ல ஏற்கனவே ஏற்பட்ட அடிகளா தெரியல, ஹீரோக்கு திரும்பியும் டேமேஜ் ஏற்பட ஆரம்பிக்குது. சின்னாச்சு காயம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரீனா அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட ஹீரோவும் கவலைப்பட தேவையில்ல, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு கீழே இருக்கிற அந்த காட் லெவல் ட்ரெஷரை எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நல்ல பொருள் கிடைச்சிச்சுல, இதுவே எனக்கு போது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுத்த பார்த்த ஹீரோவும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லது இல்ல, இன்னொரு ஸ்ட்ராங்கான பீப்புள் வரதுக்குள்ள கிளம்பணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல, என்னோட ஆட்களை கொள்ற அளவுக்கு இந்த இடத்துல ஒரு தைரியசாலி இருக்கான் போலே அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு ஊக்காங் ஸ்பிரிட்டை வெளியே எடுத்துட்டு பயங்கர டெரர்ல நின்னுகிட்டு இருக்கான் அந்த இடத்துக்குள்ள. இதோட சேர்ந்து வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் அந்த இடத்துல ரீனாவும் ஹீரோவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்த ஸ்னோ சமவெளி அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள ரெண்டு பேருமே பயங்கரமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க வேற ஒரு பிளேஸுக்கு. இவனா கூட அந்த அளவுக்குலாம் ரொம்ப க்ளோஸா இருந்ததுல, இருந்தாலும் எனக்கு ஏன் இவன் மேல இந்த அளவுக்கு அட்டாச்சான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சடனா அவங்க கால்ல இருந்து பிளட் வந்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற பாம்பு தான் அவங்களோட காலை கொட்டி இருக்கு. அதை பார்த்துட்டு சும்மா இருப்பானா, புடிச்சு குச்சில சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரீனாவை தூக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட கொடுத்த அந்த கம்பலை நீ இன்னமும் உங்ககிட்டே வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ரீனா அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்க. ஏய் தூங்காத, எழுந்துரு, என்ன அடுத்தவனா கூட கம்பேர் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடியுது. இன்னைக்கான எபிசோடு யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு யார் யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்குன்றதும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த எபிசோட்ல ஹீரோவோட ஒரு சில பவர்ஸா பார்க்க போறீங்க. பழைய பவர்ஸ் எல்லாமே ரொம்ப நாட்களா ஹைட் பண்ணி வச்சிருந்தாருல, இதுக்கு மேலதான் ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அளவுக்கு ஹைப்பை ஏற்றி வச்சுக்காதீங்க. அண்ட் ரீனான்ற கேரக்டர் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு பர்பிள் கலர் ஆட்ட கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போயிடுங்க. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ். வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல.